தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசுத் தொகையும் தொகுப்பையும் எந்த காரணத்தை முன்னிறுத்தியும் நிறுத்தக்கூடாது என்று பா.ஜ. எம்.எல்.ஏ. வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழர்களின் அறுவடைத் திருநாளான பொங்கல் பண்டிகை விவசாயத்துக்கு அடிப்படையானது. தமிழக மக்கள் பொங்கல் திருநாளை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட கடந்த பல ஆண்டுகளாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் 1000 ரூபாய் ரொக்கம் ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட்டது. வருள்ள பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் குறைந்தது 2000 ரூபாயாவது வழங்க வேண்டுமென்று ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக 2000 ரூபாய் வழங்க வேண்டும். பொங்கல் தொகுப்புடன் வெல்லம், முந்திரி, திராட்சை, ஆவின் நெய் உள்ளிட்ட பொருட்களையும் வழங்க வேண்டும். இவ்வாறு வானதி சீனிவாசன் கூறியுள்ளார்.